இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்தையும் நம்ம எதுக்காக பொறுத்துட்டு இருக்கோம்னா சொத்துக்காக. ஜனாமா சொத்து ரொம்ப பெருசுனா 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து செலவு மட்டுமே பண்ணிட்டு இருந்தாலும் அது கரையாது. கல்யாணம் முடியட்டும், எல்லா சொத்தும் சிபி பேருக்கு மாறும். அப்புறம் அந்த ஜனா, மீனா, கணேஷன்னு அத்தனை பேரையும் நடு ரோட்ல நிக்க வைக்கிறேன்னா, அதுலயும் அந்த ஜனாமா ஆடுறாங்களே ஆட்டம், அடேங்கப்பா! உலகத்திலேயே அவங்கதான் பிசினஸ் உமன் மாதிரியும் அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லங்கிற மாதிரியும் அவங்க அடிக்கடி பிளாஷ்பேக்னு ஒரு இட்லி கதை சொல்லுவாங்க. ஏதோ காட்டன் புடவைய கட்டிக்கிட்டு கூடையில இட்லி வச்சு வித்து முன்னேறினாங்களாம். பழைய மாதிரி அவங்கள அந்த இட்லி வியாபாரத்திலேயே இறக்கி விட்டுருவோம். இந்த மீனா, கணேஷ இவங்கெல்லாம் இந்த பார்த்து அப்படியே வெறுப்புல சுத்திட்டு இருக்காங்க. விடக்கூடாதுன்னா அவங்க எல்லாருமே ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படணும். ஏமா இப்படி எல்லாம் பண்ணா மாப்பிள்ள கோச்சு பாருல. அப்பா, டிவோர்ஸ், அலிமோனின்னு ஈஸியா சொத்து எல்லாம் என் பேர்ல மாத்திருவேன்பா. அதுக்கப்புறம் சிபியும் செல்லா காசுதான். ரொம்ப கவனமா இருக்கணும் சம்யுக்தா. இப்படி பிளான் பண்ணித்தான் செல்வரத்னத்தை வரதட்சணை கொடுக்க வச்சேன். அவன் கடன் மேல கடன் வாங்கி ஓடியே போயிட்டான். அந்த மாதிரி இங்க நடந்துடவே கூடாதுமா, கவனமா இருக்கணும். அப்போ இவங்க கொடுத்த டார்ச்சராலதான் அப்பா அப்படி சுத்திக்கிட்டு இருந்தாரா? அப்பாவோட நிலைமைக்கு காரணம் இவங்க தானா? வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. நாம பேசுறது யாரோ ஒட்டு கேக்குறாங்க. சாம், யாரோ நம்ம பேசுனதை கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் போய் கதவு தரப்போ. போமா. தமிழ் கேட்டிடானே. ஏய், விடு. புடியவள. சாம், என் கையை விடு. ஏய், என்ன கேளு. உள்ள போ. விடுங்க. வான்னு சொல்றேன். உள்ள போ. சொல்றத கேளுங்க. விடுங்க. வா. டேய் பிரேம், டேய் எவ்வளவு திமிரு. ஏய், மனசாட்சி இல்ல? எப்படி உங்களுக்குலாம் இப்படி செய்யறதுக்கு மனசு வருது? சீ, நீங்கலாம் ஒரு குடும்பமா? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? குடும்பமா சேர்ந்து எங்களை ஏமாத்துனதும் இல்லாம இன்னைக்கு ஜனமாவோட குடும்பத்தை ஏமாத்த பாக்குறீங்களா? உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். உங்க மொத்த பேரையும் நான் ஜெயிலுக்கு அனுப்புறேன். ஏய், என்ன சாம், அவசரப்பட்டுட்ட? பின்ன இவள போக விடுறதா? ஏதாவது மயக்க மருந்த வச்சு மயக்கம் போட வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லனா. இவ இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. இவள கொல்லுவியோ இல்ல வெளிநாட்டுக்கு விப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ மூச்சு காத்து கூட இந்த வீட்டுல பற்றக்கூடாது. தூக்கிட்டு போ, சீக்கிரம் போ, தூக்கிட்டு போ. அப்பா, இங்க பாருங்க, இருந்த எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. என்னடா கொலையாடா பண்றோம்? டேய், எனக்கு பயமா இருக்குடா. அப்பா, பணம் வேணும்னா இது மாதிரி எல்லாத்தையும் செய்யணும், சரியா? இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா எப்படி? அண்ணா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். பாருங்க உங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு.
இப்படி பயந்து சாகுறீங்க? டேய் தைரியமா இருங்கப்பா. அண்ணா போன சீக்கிரம் போ போ போ. டேய் குமாரே, நான் சொன்னதெல்லாம் பண்ணியாச்சுல? நான் வந்துட்டு இருக்கேன் மச்சான். மெயின்லேயே நில்லுங்க, போயிடலாம். சரியா? ம், ஓகே மச்சான். சேது, ஜனமா, தமிழ் எங்க? ரொம்ப நேரமா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். தமிழ் சிஸ்டர் ஆளை காணோமா? ப்ரோ, தமிழ் சிஸ்டரை பாத்தீங்களா? இல்லையே ப்ரோ. மண்டபத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்த பொண்ணு எங்க போயிருப்பா? சேது, கேடி, நீங்க போய் தேடி பாருங்க. எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க. சரிங்கம்மா. எங்க போனா? சொல்லுங்க ஜனமா. சொல்லுங்கம்மா. தமிழ காணோம். எங்க போனான்னு தெரியல. யாராவது கடத்திருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. நாங்க பாத்துக்கிறோமா. நீங்க போட்டோ மட்டும் அனுப்பி வைங்க. எங்களை மீறி தமிழை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. தகவல் கிடைச்ச உடனே இன்ஃபார்ம் பண்றோம். அம்மா, பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஹலோ, உடனே மண்டபத்துல எல்லார்கிட்டயும் விசாரிங்க. சின்ன க்ளூ கிடைச்சாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்தாங்கம்மா. நாங்க போய் பாக்குறோமா? போலாம். இந்த பொண்ணை மண்டபத்துல காணோம் ஐயா. இந்த பொண்ணு பேரு தமிழ். யாராவது கடத்திட்டாங்களான்னு சந்தேகமா இருக்குயா. நீங்க சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது இந்த ஏரியால பாத்தீங்களா? ஐயா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. தம்பி, தூரத்துல இருந்து பார்த்தேன். ஒரு சோப்பு டப்பா மாதிரி சாம்பல் கலர் காரு வேகமா போச்சுப்பா. அப்படியா? எந்த இடத்துல ஐயா? அதோ அந்த அந்த இடத்துல தான் தம்பி. அந்த அது வாசல் அங்கயா? பக்கத்துல. அந்த மரத்து பக்கத்துல. ஆமா தம்பி. ஐயா, அப்ப கார் நம்பர் ஏதாவது தெரிஞ்சுதா? காருக்குள்ள யாராவது இருந்தாங்களா? கொஞ்சம் அடையாளம் சொல்றீங்களா? தூரமா இருந்ததால சரியா கவனிக்க முடியல. ஆனா கார் மட்டும் சோப்பு டப்பா மாதிரி சாம்பல் கலர்ல இருந்துச்சுப்பா.